குட் மார்னிங் லீடர்ஸ். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லா பிரச்சனைகளும் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மூலியமாக உங்களுக்கு தீர்க்கப்படும். கவலையே பட வேண்டாம். அந்த மாதிரி சிஸ்டம் தயாராயிட்டு அடுத்து வரப்போற அந்த கிரிப்டோ உங்களை அவர் சிஎஸ்ஆர் சொல்ற மாதிரி ஒரு புல்லட் ட்ரெயின் வேகத்துல தான் போக போகுது. அதற்கும் நம்ம ஃபேமிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். முதல் 1000 நபர்கள் வரும் வரை எந்த ஒரு பிரைவேட் நபரும் இதுக்குள்ள வர முடியாதுங்கிறத உத்தரவாதமா சொல்லிக்கிறோம். அது உங்களுக்காக. ஏன்னா எப்பயுமே நம்ம பார்க்குற நடந்து வந்த பாதையை எந்த ஒரு மனிதன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரலாம், அப்பதான் அவங்க முன்னேற முடியும். ஏதோ முன்னாடி போயிட்டு இருக்கோம், நம்ம இப்போ நல்லாவே போகுது அப்படின்லாம் கனவுகள் எல்லாம் மைண்ட்ல வரவே வராது. இதை உருவாக்குனது நீங்கள். இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ங்கிற கோயிலை கட்டி அதை கும்பாபிஷேகம் பண்ண போறது நீங்க தான் இருக்கணுங்கிறதுல நான் ஆணித்தரமா இருக்கோம். அதே போல எங்களை சார்ந்தவர்களும் அதை தான் அவங்க வலியுறுத்துறாங்க. சார், என்ன இருந்தாலும் இந்த 200 பேர் 250 பேர் நாளைக்கு கலந்துகிட்டாலும் அந்த 1000 நபர்கள் வர வரைக்கும் தயவு செஞ்சு நம்ம வெளிநபர்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். 12 டைரக்டர் கொடுங்க அப்படின்ட்டு. யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரமோட்டர் வராங்களோ அவர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா எதையுமே இலவசமா எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்தோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. அதான் உண்மை. நம்ம ஏன் இன்னைக்கு 50 100 டைரக்டர் இதெல்லாம் சாதாரண விஷயம். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்றோம். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா நாங்க அரக்கோணம் டு வேலூர் வந்துகிட்டு இருக்கோம். ஒரு 3 இடத்துல காரை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி அங்க டீ சாப்பிட்டோம். அந்த டீ சாப்பிட்ட இடத்துல நாங்க பேசின பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தது, நாங்களும் வரோங்கிற. நேத்து ஒரு நண்பர்கிட்ட போய் கிருஷ்ணமூர்த்தி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுல அழைச்சிட்டு போய் நான் ரிசீவ் பண்ணி எங்களுக்கு சால்வையெல்லாம் போட்டு பெரிய மரியாதை பண்ணி அவங்க பிள்ளைங்க எல்லாம் அறிமுகப்படுத்தி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். உண்மையிலே பாக்குறப்ப எவ்வளவு எளிமையா அவர் நம்மளெல்லாம் அனுசரிச்சு அவர் ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி. மத்தியானம் லஞ்ச் வாங்கி கொடுத்து எங்களை எல்லாம் பாக்குறப்ப அவருக்கு ஒரு ரிலேஷன் சைட்ல இருக்கிறவங்கள கூட அவர் அப்படி கவனிப்பாருன்னு கவனிக்கல. அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அப்ப என்ன தெரியுதுன்னா அவரை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அப்ப அந்த அவர்கள் செஞ்ச அந்த நம்மளை மரியாதைப்படுத்துறது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. உண்மையிலே அவருக்கு ரொம்ப நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. சார், நீங்க இந்த 29ஆம் தேதி ஃபங்க்ஷன் இல்லைன்னா அரக்கோணத்துல ஒரே ஒரு மீட்டிங் வச்சிங்க அப்படின்னா ஒரு 500 பேரை உட்கார வைக்கக்கூடிய தகுதி ஆற்றல் எல்லாமே எங்க லீடர்ஸ்ட இருக்கு அப்படின்னாரு. அவர் ஒரு டாக்டரும் வராங்க ஃபங்க்ஷனுக்கு. அவரோட சேர்ந்த டீம்ஸ் எல்லாமே வராங்க. அந்த மாதிரி உருவாக்குங்க. அதே போல அவர் பண்ண ஸ்ட்ரெச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா. நான் எதையுமே காமிச்சிக்கல அவர்கிட்ட, இப்பதான் பேசுறேன். சார், அப்படியே அவர் போட்டிருக்க ஐடிஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே அழகா எழுதி ஒரு 3வது லெவல் 4வது லெவல் வரைக்கும் ஃபாலோ பண்ண ஒரு ஆபீஸ் போட்டாரு. அவர் ஆபீஸ் முன்னாடி பாக்குறேன் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அவரோட கார்ல பாக்குறேன் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அவர் பைக்ல பாக்குறேன் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இன்னும் அவர் வீடு பெட்ரூமும் அதுல ஒட்டல, அவ்வளவுதான். ஆனா எந்த அளவுக்கு இது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு பாருங்க நண்பர்களே. ஒன்னே ஒண்ணுதான். இதே ராமலிங்கமா இருக்கட்டும், இதே ஜி கே சாமி சாரா இருக்கட்டும், இதே சிஎஸ் இருக்கட்டும், இதே பாபுவா இருக்கட்டும், சங்கர் சாரா தனிப்பட்ட ஒரு முறையில ஒரு ஆபீஸ் ஆரம்பிச்சு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சிருந்து ஆரம்பிச்சா ஒருத்த கூட வரமாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா இப்ப மக்கள் நேத்து பாருங்க, சாமி சார் சொல்றாரு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை மூடிட்டோம், பல கோடி பேர் அழுதுகிட்டு பிறண்டுகிட்டு நிக்கிறாங்க. அப்படியே பாவமா இருக்கு. அவர் சொல்றதை பார்த்தாலே பாவமா இருக்கு. நண்பர்களே, எந்த வேலை வேணாலும் பண்ணுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு எனக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு இல்லை, இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே பாதிப்பு. எத்தனை பேர் வீடு வாசல் நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு போடுற. நேத்து காலையில எனக்கு ஒருத்தர் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. சார், நீங்க ஏற்கனவே ஒரு காயின் அனுப்பிச்சிருந்தீங்க, அந்த காயின் இப்ப இல்ல, அப்பையும் கெடுத்துட்டீங்க, இப்பயும் எதை கெடுக்க போறீங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. ரொம்ப சாரி, அவருக்கு ஒரு பதில் அனுப்பியிருந்தேன். சார், ஒரு தடவை தோத்துட்டோம், அது என்னோட விஷயம் இல்லை, இன்னொரு இடத்துல எடுத்து செஞ்சோம், அதுல ஒரு 3 கோடி ரூபாய் லாஸ். இருந்தாலும் அதை சரி பண்றதுக்காக தான் சார் இதை ஆரம்பிச்சிருக்கேன்னு அவர் என்னோட கம்யூனிகேஷன்ல வராரு. உடனே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிறாரு. அப்ப மெசேஜே அவர் கோபமா போடுறாரு என்னோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு. அப்ப இந்த பிளானை பத்தி விளக்கினப்ப பாத்தீங்கன்னா உடனே நானும் வரேன் சார் அப்படிங்கிறாரு. அப்ப இதுதான் தேவை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, முதல்ல நம்மளால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க, ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க. நம்மளால யாரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு 100 ரூபாய் பாதிச்சாலும் எழுதுங்களேன். எழுதி அவர்களுக்கு போன் பண்ணுங்க. கண்டிப்பா அவர்கள் நம்மளை நம்புவாங்க. கண்டிப்பாக அதை செய்வாங்க. இப்ப பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல பாருங்க, அவர் பைக்கு அவரோட ஆபீஸ்ல ஒட்டியிருக்க இது எல்லாமே ஸ்கிரீன் ஆகுது போது. எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட இருக்காங்கிறது தான் இதுல ஒரு முக்கியம் நண்பர்களே.
ஸ்கிரீன்ல பாருங்களேன், அவரோட ஆபீஸ் பாருங்க, பைக்கு பாருங்க, ஆபீஸ் பைக்ல ஓட்டிட்டாரு. இது மாதிரிதான் எல்லாருமே இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம். தொடங்கிட்டோம் அப்படின்னம்னா அதுல 100% லவ் பண்ண கத்துக்கணும். 100ல 200% நீங்க லவ் பண்ணணும். சார், பணம் சம்பாதிப்பது உறுதி. சங்கர் சாரோட கால்குலேஷன் படி ஒரு நபர் 12 டைரக்டர் கொடுத்துட்டாருன்னா சரியாக 3 வருஷத்துல அவருக்கு 9 கோடியே 12,60,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட் அவர் எழுதிட்டு இருக்காரு. அது இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க இருந்தாலும் சரி, இல்ல 1 லட்சம் பேர் வந்து ஜாயின் பண்றவங்களாலும் சரி, அந்தந்த டேட்ல இருந்து அதுல இருந்து ஒரு 3 வருஷம், அதுல இருந்து ஒரு 3 வருஷம். ஆனா 3 வருஷத்துல முடிஞ்சிடும். நாங்க என்ன சொல்றோம்னா 5 வருஷம் சொல்றோம். நீங்க 5 வருஷம் தொடர் முயற்சியில இதுல பயணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய அக்கௌண்ட்ல அது கிரிப்டோவாக இருக்கலாம், இல்ல ஐஎன்ஆரா இருக்கலாம், இந்தியன் கரன்சியா இருக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டுக்கு 9 கோடியே 12,60,000 கிடைக்குங்கிறத உத்தரவாதமா சொல்லிக்கிறேன். இதை வந்து உண்மையிலே ரெக்கார்டிங் பண்ணி வச்சீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கு. நேத்து நண்பர் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, சார் ஒரு அந்த அரக்கோணத்துல ஒரு மீட்டிங் வைக்கணும், 29 முடிங்க, எங்களுக்கு ஒரு டேட் கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம என்ன பண்றது, மக்களை கலந்துக்கணுமே அப்படிங்கிற விஷயத்துல சரி, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த 7ஆம் தேதி சேலம் மீட்டிங், அதிகபட்சம் 20ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி நாங்களே வரோம் சார். சங்கர் சார் வருவாரு, நிறைய நண்பர்களை இன்வைட் பண்ணுவோம், ஜி.கே. சாமி சார் வருவார், எல்லாருமே வர வச்சு ஒரு உங்களுடைய அலுவலகத்தையும் ஒரு திறப்பு விழா மாதிரி பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மணப்பாறையில பாத்தீங்கன்னா பாலு பழனியாண்டி சார், நம்மளுடைய ஆனந்தவல்லி மேடம், அவங்க ஃபாதர், அவங்க சார், அவங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமே சேர்ந்து அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து ஒரு திறப்பு விழா பண்ணி அன்னைக்கு மீட்டிங் நடத்தணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட இப்ப மகளிர் குழு, உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு வந்து காலகட்டங்களில் ஆண்களுக்கு இணையா போட்டி போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய இப்ப தனியா குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே மகளிர் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருக்கிற குரூப்ல இருந்து விலகி அதுல போயிடாதீங்க, அதுலயும் இருங்க, இதுலயும் இருங்க. ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க எல்லாரும் இதுல போயிட்டீங்கன்னா இங்க நாங்க தனியா இருக்கணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப்பை அதுல எந்த வித ஆண்களையும் சேர்க்காம நீங்க ரகசியமா ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுல நீங்க நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப என்ன நடக்குது பாருங்க நண்பர்களே, நம்மள்ட்ட ஒரு ஆபீஸ் கிடையாது, இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு தலைமை இருக்காங்க, பட் அவங்களும் உங்களோட தான் இருக்காங்க. ஒரு டேபிள் கிடையாது, ஒரு சேர் கிடையாது, ஒரு சிஸ்டம் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, இங்க உட்காந்து வேலை பார்க்கறது ஒரு நபர்கள் கிடையாது. ஆனா 10,000 பேரை கிராஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு 50-60 நாள்ல பண்ணிருக்கோம். இது என்னன்னா இது அவர்கள் சிஸ்டம் மேல வச்சிருக்க நம்பிக்கை. நீங்க மனிதர் மேல இல்ல, அந்த சிஸ்டம் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை, இந்த ப்ராஜெக்ட் மேல வச்சிருக்க நம்பிக்கை நண்பர்களே. இந்த நம்பிக்கை நம்ம முன்னாடி இருக்க லீடர்ஸ் அதை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும். இதெல்லாம் முடிஞ்சது. இந்த 2 நபர்கள் கட்டாயப்படுத்தப்படுறார்கள் அப்படின்னா இது வந்து 29ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தது ஒரு மீட்டிங் நடக்கும். நம்மளுடைய சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் மீட்டிங் வந்து ஜூம்ல நடக்கும். அதுக்கு பிறகு 2 நபர்கள் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஏன்னா நான் நாளைக்கு தர்றேன், நாளானைக்கு தர்றேன், இல்ல 10 நாள் கழிச்சு தர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். வந்துட்டோம். 2 நபர்களை கூட, ஒரே நிமிஷம், 2 நபர்களை கூட நாம் தரவில்லை என்றால் இந்த சிஸ்டத்திலிருந்து அவர்கள் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த 2 நபர்களும் 2 நபர்களை தரக்கூடிய தகுதியான நபரா இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸாம்பிள், சுப்பிரமணியன் சார் வராரு அப்படின்னா சுப்பிரமணியன் சார் 2 சுப்பிரமணியனை உருவாக்கணும். வேற ரொம்ப சொல்லல. 2 நபர்களை உருவாக்கல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 பேர் நம்மளுக்கு வேணும்ல, 4 பேராவது வேணும். அந்த 4 பேர் கூட இல்ல அப்படின்னா என்ன பண்ற, ஒரு இன்விடேஷன் அடிக்கிறோம், ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அடிக்கிறோம், அங்க பார்த்தா எத்தனை இன்விடேஷன் அடிக்கிறேன், நான் வந்து 1000 இன்விடேஷன் அடிச்சிருக்கேன், 5000 இன்விடேஷன் அடிச்சு. அப்ப 5000 பேரை தெரியும். 5000 பேர் உங்களுக்கு வந்து பத்திரிகை கொடுத்து வீடு வீடா கொடுத்து தம் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்க, அதெல்லாம் தெரியும். ஆனா உன்னை கோடீஸ்வரராகன்னு சொல்றேங்கிறது எனக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொல்றது அடுத்தவர்களை ஏமாத்துவதற்கு, அது ஏமாற்றுறது, அது முயற்சி எடுக்காது. எனக்கு 2 பேரும் தெரியாது சார், நான் என்ன சார் பண்றது அப்படிங்கிறது அது வந்து நடைமுறை சாத்தியமே கிடையாது. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அந்த நபர்கள் இங்க தேவையில்லை, இந்த சிஸ்டத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். இந்த கிரவுட் ஃபண்டிங் வந்து யாருக்கும் இந்த பணத்தை வாங்கி ஏதோ ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு கொடுக்கல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க
ஒரே நிமிஷம். பாபு சாரோட வாய்ஸ் வெளியில பேசினாலும் இங்க கேட்கும். ஓகே, அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்பிக்கையோட இறங்கிட்டாங்க, ஃபேமிலியோட இறங்கிட்டாங்க. ஓகே, அடுத்தது விஷயம், இந்த விஷயத்துல வந்துட்டீங்க, இந்த பிபிஎஸ் பிடிஎஸ்ல வந்துட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போது, நீங்க உங்களுடைய உதவிங்கிறது நீங்க வந்து ஒரு கோயில் உண்டியல்ல ஒரு 1000 ரூபாய் போடுற மாதிரி ஒரு நினைச்சுக்க. ஒரு 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 தர்மம் ஒரு தர்மம் தான் இது, வந்து ஒரு உதவி தான். அந்த உதவியை வந்து மைண்ட்ல என்ன செட் பண்ணிக்காது, ஐயோ 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் விட்டுருங்க. எத்தனை 1000 ரூபாயை தொலைச்சிருப்போம், எத்தனை 1000 ரூபாயை கொண்டு கொடுத்திருப்போம். இப்ப ஜி.கே. சாமி சார் நடத்துற செஷனை அவர் பேய்டு பண்ணாதான் இன்னும் கூட்டம் அதிகமா வந்திருக்கும். ஒரு 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 ப்ராஜெக்டுக்கு ஒரு செஷனுக்கு வந்து 300 ரூபா இல்ல 500 ரூபா அப்படின்னு பண்ணாருன்னா கூட்டம் நிறைய வரும். ஆனா அதையும் இலவசமா தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கே ஒரு பயம் என்னன்னா, இதனால இது வந்து கூட்டம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சார் அப்படின்னாரு. அவருக்கு ஒரு பதில் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 4:30 மணிக்கு ஜூம் ஓபன் பண்ணவே 100 பேர் 200 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கோம். என்ன காரணம்னா, இந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள உண்மை இருக்கு சார். அவர் என்னைக்கு சொன்னாரோ, சார் நீங்க ஒண்ணும் இல்ல, உங்களுடைய உடம்பு சுத்தமாகணும் அப்படின்னா, உங்களுடைய சுகர் லெவல் சரியாகணும்னா சொல்றதா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன விஷயங்களை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சில வெளியில வீட்டிலேயே இருந்தோம்னா அதை ஃபாலோ பண்ணலாம் ஓரளவுக்கு. ஏன்னா நைட்டு வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டோம். நைட்டு சாப்பாடு கிடையாது. என்னென்ன பழம் இருக்கோ அதுக்காக போய் ஈமைக்கிறதா இல்ல, ஒரு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம், உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு, காலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியா இருக்கு. அதோட இல்லாம இந்த ப்ராஜெக்ட பண்ண 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 நண்பர்கள் கூட்டம், உறவினர்கள் மாதிரி நம்மள்ட்ட பேசுறப்ப இன்னும் எனர்ஜி ஆகுது. நான் வந்து உண்மையா சொல்ல போனா, இப்ப என் மனைவி கூட இந்த இதுல இருக்காங்க, அது வேற பயமா. என்னன்னா, நான் வந்து இந்த ஆஸ்பிரின்ங்கிற மாத்திரை சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஹார்ட்டுக்கு வந்து பிளாக் இருக்குனாங்க, அவருக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன். ஏன்னா இத்தனை நாள் ஆஸ்பிரின் சாப்பிடல அப்படின்னு நேத்து ராத்திரி தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப மாத்திரை எல்லாம் குறைச்சிட்டு வர்றேன். அப்ப ஒவ்வொரு விஷயமும் உங்க நலனுக்காக பண்றதுதான். அதே போலதான் இந்த பிபிஎஸ் சிஸ்டம் பண்ற வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக பண்றதுதான். இது யாருக்காகவும் தனிப்பட்ட ஒரு நபர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு. நேத்து பாருங்க ஒரு சம்பவம். நேத்து கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாம் கூட்டமா உட்கார்ந்துருக்கோம். அப்ப கேட்கிறேன், சார் உங்க ஐடியா ஓபன் பண்ணி காமிங்க சார் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், ஐடியா ஓபன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சேன். காமிச்சிட்டு என்னுடைய பாஸ்வேர்டையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னுடைய பாஸ்வேர்டையும் அவரை கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன காரணம்னா, சார் இதை வந்து எல்லாத்தையும் போட்டு காமிங்க சார் அப்படின்னா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லை. என்னுடைய பாஸ்வேர்டை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அவருக்கு எல்லாத்தையும் காமிச்சப்ப அந்த இடத்துல எல்லா நண்பர்களும் ஒரு 20 பேருக்கு மேல அவர் ஐடியை லாகின் பண்ணிட்டார், எடுத்திருக்காரு. அப்ப இதுதான் நண்பர்களை வேணும். உங்களுடைய அப்ளைனா இருக்கிற நீங்க உங்க பாஸ்வேர்டை துணிஞ்சு கொடுங்க. இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, யாரையும் அதையும் மாத்த முடியாது. எல்லாருக்கும் ரெக்கார்டா கொடுங்க, என்ன நடக்குதுன்னு காமிங்க. வெளிப்படைத்தன்மை இன்னும் அதிகமாகணும், இன்னும் அதிகமாகணும். அப்பதான் உங்களுக்கு நம்புவாங்க. ஏன்னா சில பேர் இன்னமும் நான் புரட்டும் பார்க்கலாம், நான் எனக்கு வந்து 2 லெவல் வந்தாதான் பணம் கொடுப்பேன், எனக்கு வந்து அனுப்புவேன். என்ன 50,000 ரூபாய் கொண்டே கொடுத்துட்டோம். யாராவது ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் பணம் கொடுங்க, மாசம் 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னா உடனே கொண்டு ஏதாவது வித்துட்டு கொண்டு கொடுத்துருக்கோமா இல்லையா? இன்னைக்கு அத கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து ஏதாவது வித்துட்டு எத்தனை மகளிர் கழுத்துல அந்த தாலிச்சிங்கிறது இல்லாம இருக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் என் நண்பர்கள் சொல்ல கூட பேரை கூட நான் யூஸ் பண்ணல. சார் நான் இதுல சம்பாரிச்சுதான் நான் வந்து என் ஒய்ஃபுக்கு தாலி வாங்கி கொடுக்க போறேன். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்த நபர் இந்த வார்த்தையை சொல்றப்ப எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதற்கெல்லாம் ஒரு வெள்ளி, இதுக்கெல்லாம் ஒரு பொருளாதார புரட்சி வரணும் அப்படின்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரே இயக்கத்துல பயணம் பண்ணணும். நாங்க ஏதாவது வந்து தப்பான வழிகள் சொன்னோம்னா, சார் நீங்க இதை தப்பு சொல்றீங்க, எங்களை ராங்கா அழைச்சிட்டு போறீங்க, இதுல ஒரு தவறு இருக்கு. இல்ல சார் நீங்க வந்து எல்லா பாருங்க, நேற்று சொல்றாரு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுன்னா 300 ஐடி அவங்களே போட்டுட்டாங்க. 300 ஐடி போட்டுட்டு அதை எடுத்து காமிக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் மக்கள் அதிகபட்சம் என்ன, 1 ஐடி 2 ஐடி 3 ஐடி, இதுதான் நாங்க பண்ணிருக்க விஷயம். ஏன்னா அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிருக்க செலவு பாத்தீங்கன்னா 15-20 லட்சம் இருக்கும். ஏன்னா ஓப்பன் ஸ்டேட் இப்ப இங்க லீடர்ஸா இருக்கிறதால இந்த விஷயத்த சொல்ல வரும். 15-20 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி 10,000 ரூபாய் செலவு பண்ணி, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. பணம் இல்லைன்னா எத்தனை பேர் கொடுக்குறாங்க, வாங்கி செலவு பண்ணிட்டே இருக்கும். ஆகவே நண்பர்களே, உங்களுக்காக இந்த திட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? 2 நபர்களை இமீடியட்டா இணைஞ்சிருங்க. ஏன்னா உங்களுடைய ஐடி எல்லாமே சீனியாரிட்டில இருக்கு. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் சிஸ்டம் எடுத்துட்டாங்க அப்படின்னா
நாளைக்கு வந்து சார் என்ன சார் பேர் மாறிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல இங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் 4ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட நபரா வேணாலும் இருந்துருங்க. ராமலிங்கம் வரைக்கும் சேர்த்து தான் சொன்னேன். அப்ப 4ஆம் தேதி வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட நபரா இருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் உள்ள நபரா இருங்க, உங்களுடைய வாழ்க்கை என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். என்னை விட மோசமா இருந்திருக்காது. ஆனா அந்த 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா அது பிபிஎஸ் ஸ்பீட் எல்லாம் வந்திருக்கு. எனக்கும் வந்திருக்கு, என் ஃபேமிலிக்கு வந்திருக்கு, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு. நம்ம எல்லா விஷயமும் சக்சஸா நடக்குதுன்னா சக்சஸான பீப்புள் இங்க இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல முடிவு பண்ணிட்டோம். நாங்க 1000 பேர் தான் எதிர்பார்த்தோம். ஆனா அங்க 2000 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்க தெரியுது. திருச்சியில முடிவு பண்ணோம் 100 பேர் ரெடி முடிவு பண்ணோம். இங்க 200 பேருக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க. 217 பேர் நேற்று வரைக்கும் அப்டேட். 217 இன்னைக்கு இன்னைக்கு சாப்ட்வேர் ரிப்போர்ட் இருந்த குறைந்தபட்சம் 250 பேர் வந்துருவாங்க. அதுல ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியல. நேற்று ராமலிங்கம் சார் சொன்னாரு எனக்கு வந்து வர முடியாது சார் அப்படின்னா. சாரி சார், நீங்க வரலன்னா பரவாயில்ல. ஆனா அடுத்த கொடிசியா ஹாலுக்கு நீங்க வந்து சாரி அடுத்த நடக்க போற மீட்டிங்ல நீங்க அவசியம் சார் கண்டிப்பா கலந்து. ஏன்னா அவர்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. அங்க வந்து ஒரு சாங் பாடுறதுக்கு கூட சாங் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஆர்வமா ஒரு ஃபேமிலியில ஒரு மேரேஜ் நடக்குது, என் வீட்டு கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லாரும் உணர்வு பூர்வமா வர்றாங்க, ஃபேமிலியோட வர்றாங்க. அப்ப அந்த மாதிரி இதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. இதுக்குள்ள சில வித அந்து பூச்சிகள் இருந்தது. நேத்தெல்லாம் களை எடுத்தாச்சு. நான் தான் சொல்லியிருக்கேன், பிளாக் எலிமெண்ட்ஸ்னு பேரு, அதுக்கு வந்து வைரஸ்னு பேரு, இந்த அந்து பூச்சின்னு பேரு. இதெல்லாம் இவங்களை வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டாங்க. இது ஏதோ ராமலிங்கத்தை எடுத்துக்கலாம். நான்லாம் ஒண்ணுமே இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. அந்த கமிட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 8 மணிக்கு மேல வந்து போன் யாருக்கும் லேடிஸுங்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்ல நடந்துகிட்டு இருக்குது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, பேசாம தான் இருக்கணும். இதுதான் சம்பந்தமா பேசாதீங்க. 8 மணிக்கு மேல என் மனைவிக்கு ஒருத்தர் போன் பண்றாரு அப்படின்னா எனக்கே கோவம் தான் வரும். 8 மணிக்கு மேல என் பொண்ணுக்கு ஒருத்தருக்கு போன் பண்ணி அம்மா 12 மணி கோவம் வரும். அதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் அதுவும். அதுல என்ன தப்பு? அப்ப அதை ஒரு நபர் மீறாரு அப்படிங்கிறப்ப அவர் இங்க இந்த இந்த இயக்கத்துக்கு தேவையில்லை சார். நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இதுல வந்து உட்கார்ந்துருக்கோம். 1 கோடி 2 கோடி சம்பாரிச்சுட்டு இதுல வந்து உட்கார்ந்து இங்க ஜாலியா இல்ல, இழப்பதற்கு எதுவும் இல்லை. கடைசியில இருக்குது இது ஒண்ணுதான் இருக்கு. இந்த இயக்கத்தை சரியாக பயன்படுத்துங்கள். என்னடா இயக்கம் நாளைக்கு ஏதாவது கட்சி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஒண்ணுமே இல்லப்பா, நடு ரோட்ல நிக்கிறோம், வா நடு ரோட்ல நிக்கிறோம், வா சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இதான் உண்மை மனசுல இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றதுதான், உங்க பேங்க் பேலன்ஸ் என்னைக்கு 1 லட்சம் வருதோ 5 லட்சம் வருதோ அன்னைக்கு தான் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணலாம். சரி ஓரளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு. அது 1 கோடி வரலாம், அப்புறம் வரட்டும். முதல்ல 1 லட்சம் வரணும், 5 லட்சம் 10 லட்சம் வரணும் உங்க பேங்க் பேலன்ஸ். அது வர்றதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க. அப்ப சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. 2 நபர்கள் கொடுக்கணுமா, 2 நபர்களை நீங்க தயவு செஞ்சு எந்த பிளானும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு அது வேலையே இல்லை. நீங்க அந்த வேலையும் நீங்க பார்க்க வேண்டாம். நம்ம டீச்சர்ஸ் டீம் அழகா அந்த ஜூம்ல உட்கார வச்சுட்டீங்க, ஜூமை டவுன்லோட் பண்ணி கொடுங்க. எத்தனை பேர் ஜூம் இல்லாம ஜூம் தெரியாம இருக்காங்க, வராம இருக்காங்க? 10,000 பேர் வந்துட்டாங்க. ஏன் வரலங்கிறது ஒரு சர்வே எடுத்தா அவர்களை லீடர் சரியாக பயன்படுத்தவில்லை. அவர்களுக்கு ஜூமை டவுன்லோட் பண்ணி கொடுத்து இப்படிதான் வரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். உண்மையிலே எங்க வீட்டுல எல்லாம் நடக்கிறத பார்த்தா ஒரு பெரிய மிராக்கலா இருக்கு. நேத்து பாக்குறேன் எங்க வீட்டுல இருந்து போன் வருது. போன் வந்தா நான் ஒரு 5 பேருக்கு ஜூம் டவுன்லோட் பண்ணி சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என் தங்கச்செல்லாம் இதுல வந்து இப்ப உள்ள ஜூம்ல இருக்காங்க. அப்ப என்ன காரணம்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்க மாற்றம் நம்மளுக்கு எல்லாம் தேவை. நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் தூங்குவேன், இப்படிதான் நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் நினைக்கிறதான் செய்வேன், நான் 2 பேரை கொடுக்க மாட்டேன், நான் தர மாட்டேன் வர இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. எங்களோட வளர்ச்சி, எங்களுடைய அணியின் வளர்ச்சி, எங்களுடைய தலைவர்களோட வளர்ச்சி, எங்களுடைய இங்க வந்திருக்க 265 282 பேரோட வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. நெகட்டிவா பேசுறாங்களா அவங்கள பிளாக் பண்ணிருங்க. நெகட்டிவா ஒருத்தர் இந்த சிஸ்டத்தை பத்தி இல்ல, இது நடக்காது, எப்பா இதுதான்ப்பா ஆரம்பிச்சா 45 நாளைக்கு மேல நடக்காது, வராது, போ, அவன் நம்பரை பிளாக் பண்ணுங்க. அவங்க நம்பரே தேவையில்லை. என்ன பண்ணிடுறாங்க சார்? ஒரு விஷயம் தெரியுமா, நம்மள்ட்ட கூடவே இருப்பாங்க. ஒரு ரகசியத்தை சொல்றேங்க, நம்மளோட கூடவே இருப்பாங்க. நம்மள்ட்ட அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அவங்கள. அப்ப இது சொல்லுவாரு, நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு பாத்துட்டு, ஆனா அவருக்கு கர்றன்னு இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கும். அந்த என்னடா சொல்ல என்ன இதுல சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி விட்டு போயிடுவார். நம்ம டக்குன்னு பலூன் ஊதி பெருசாக்கி வச்சிருப்போம், ஒரு ஊசி வச்சு குத்தி விட்டு போயிடுவார்.
அவர்கள் மாதிரி உள்ள நபர்களை பக்கத்திலே சேர்த்ததெல்லாம் போறோம். வெட்டித்தனமா பேசுனது போறோம், வெட்டித்தனமா டிவி பார்த்தது போறோம். எத்தனை பேர் இப்ப நாடகம்லாம் பாக்குறதே கிடையாது. நாடகம் பார்த்தா மூட்டு வலி வரும்னு சொல்லிட்டாரு சார், சொல்லிட்டாரு. அப்ப என்ன நடக்குது அந்த நாடகத்துல? என்ன அப்படியே வந்து என்ன மோட்டிவேஷன் சொல்லிவிட்டோம், யாரை யாரு கொலை பண்ணணும், யாரை யாரு கெடுக்கணும், யாரு பொண்டாட்டி யாரு எடுக்கணும், இந்த மாதிரி பேச்சு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அது தேவையில்லை. ஆனா பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல வந்துட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரம், இந்த காலையில 4:30 to 6 உங்களுக்கு தவறான எந்த விஷயங்களையும் டீச் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே நண்பர்களே, ஒரு முடிவு எடுத்துட்டோம். இந்த பொருளாதார புரட்சி மாநாட்டுல அனைவரும் கலந்துக்கணும். இன்னைக்கு உங்களுக்காக நேற்று சாமி சாரு, ராஜா சார், நிறைய நண்பர்கள் தேர்ந்து தகவல் வந்து எல்ஜி பிரகாசம் சார் அவங்கள்ட்ட ஒரு தகவல் என்ன சார், செவ்வாய்க்கிழமையா இருக்கு சார், நிறைய பேர் சென்டிமெண்டா பாக்க சார், பாருங்க எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறாங்கன்னு. செவ்வாய்க்கிழமையா இருந்தா கூட ஒரு நல்ல, அது உண்மையிலேயே அன்னைக்குதான் நல்ல விஷயம். ஆனா அதை கூட சார் செவ்வாய்க்கிழமையா இருக்கு சார், அதை வந்து நம்ம புதன்கிழமையா ஒரு நாள் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஒரு 10 பேர் 20 பேர் வந்துருக்காங்க, நாங்க அதையும் சேர்த்து. ஏன்னா அங்க ஹோட்டலுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபைனல் பண்ணிடணும்ட்டாங்க. எத்தனை பேர் ஃபைனல் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னைக்கு அல்ல, நாங்க ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா, நாளைக்குள்ள நாங்க லிஸ்ட் தந்துடுறோம் சார் அப்படின்னு இருக்கோம். அப்ப யாரு வர்றாங்க வரல அப்படிங்கறத விஷயத்தை தெளிவா எடுத்துருவாங்க. அது சங்கர் சார், அது பாலு பழனியாண்டி சார், ஜி.கே. சாமி சார், பாக்கியராஜ் சார், நிறைய பேர் அதுல இருக்காங்க. அந்த டீம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நண்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் அந்த திருச்சி மாநாடுங்கிறது நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் திட்டத்திற்கு ஒரு எழுச்சி மாநாடு, ஒரு பொருளாதார புரட்சி மாநாடு. உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு நடக்க போற கோயம்புத்தூர் அந்த ஹால்லாம் வந்து இப்ப எல்லாம் வெளியாயிட்டு அனுப்பிட்டாங்க. அதையும் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட கலந்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஈவினிங் 2 மணிலேருந்து பாத்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் அது ஒரே ஜாலியா இருக்கும். எல்லாமே ஃபேமிலியோட வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் 15 லட்சம் ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்பீட் கேஸை பொறுத்தவரையில் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா கிடையாது. சொன்னா செஞ்சிட போறோம், அவ்வளவுதான். அதோட இன்னொரு விஷயம், நம்ம சாப்ட்வேர் சொல்லியிருக்க விஷயத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் சார். 1 லட்சம் பேர் வந்தா நம்ம சர்வர் தனியா வாங்கி ஆகணும் சார். அடுத்த சர்வர் எல்லாம் நம்ம வாடகை வீட்டுல இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா மட்டும் பொருளாதாரம் இல்லை, வாடகை வீட்டுல இருக்கோம். அதை சொந்த வீடா மாறணும்னா ஓன் சர்வர் தேவைப்படுது சார் அப்படின்னாரு. அதையும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு சார் 6 to 8 லட்சம் வரும் சார் அப்படின்னாரு. அது நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆகவே நண்பர்களே, எல்லாமே சரியா இருக்கு. ஆனா நீங்கள் சரியாக மாறணும், சோம்பேறித்தனத்தை உடனும். 4:30 மணிக்கு வரணும்னா வந்துதான் பார்ப்போமே ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு. அப்ப பழக்கம் வழக்கமா மாறும், வழக்கம் வாழ்க்கையா மாறப்போகுது. இவ்வளவுதான் சார். 6 மணிக்கு தூங்கி என்னத்த கண்டோம்? சில பேருக்கு சூரியன் எந்த பக்கம் உதிக்குதுன்னு கூட தெரியாது, அந்த மாதிரிலாம் தூங்குறாங்க. சூரியன் எந்த பக்கம் உதிச்சு வருதுங்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்காக எடுக்கப்பட்டதுதான். நீங்க ஒரே ஒரு மைண்ட்ல என்ன செட் பண்ணா, இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க, நம்மளுக்காக தானே சொல்றாங்க, நம்மள்ட்ட ஒண்ணும் இல்ல, அப்ப இவங்க சொல்றதை கேட்போமே அப்படிங்கிற எவ்வளவோ நண்பர்கள் எங்கள்கிட்ட தான் சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை சார், நீங்க சொன்னீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. அதை கொஞ்சம் மாத்தி யோசிங்க. நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம 2 பேருக்கு வாழ்க்கையை கொடுக்க போவோம் சார். நீங்க கொடுக்க போறது வாழ்க்கை, நீங்க கொடுக்க போறீங்க. கொடுக்குற இடத்துல தைரியமா கொடுக்கணும். நான் ஒருத்தர பேசுறேன்னா என்னுடைய ஸ்பீச்ல இருந்து அவங்க வந்து அடுத்த நிமிஷம் வரணும்னு அந்த 100% இன்வால்மெண்டோட பேசுவேன். நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட எடுத்து இதை பேசுறோமோ அந்த அளவுக்கு நண்பர்களே உங்கள்ட்ட டீம் வருவாங்க. அந்த அளவுக்கு இதே நாள் நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வருடம் இதே நாள், இதே தேதி, இதே 4:30 மணிக்கு மீட்டிங், இதே ஜி.கே. சாமி சார் வந்து பேசுவாரு. ஆனா அப்ப என்ன இருக்குன்னா, நம்ம ஜூம் வந்து 10,000 கடந்து, அது வந்து 10,000க்கு மேல ஜூம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதையும் கடந்து நம்ம வந்து அடுத்த 2 செஷனா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வரப்போதா இல்லையாங்கிறத மட்டும் நாங்க கற்பனை பண்ணிட்டோம். ஓகே, கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சுது. கோயம்புத்தூர் ப்ரோக்ராம் முடிஞ்சதுன்னா டிசம்பர்ல துபாய் போறோம். துபாய் எதுக்கு எப்படி போறோம்? இதுல வந்து 12 டைரக்ட் ரெஃபர் கொடுத்தவங்கள இன்வைட் பண்றோம். துபாய்க்கு ஒண்ணும் இல்லைங்க, அதுல சிஸ்டம் டைரக்டர் ஆகணும். 100 டைரக்ட் ரெஃபரல். 100 டைரக்ட் ரெஃபரல் போட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க தலைமுறையே செட்டில் ஆன மாதிரி. என்ன 100 டைரக்டர்? 100 பேர்ட்ட 1000 ரூபாய் வாங்கி டொனேஷன் கொடுக்க போறோம், இவ்வளவுதான். ஏன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு டொனேஷன் புக் எடுத்துட்டு எல்லார் வீட்லயும் போய் உட்காந்து வசூல் பண்றோம்ல.
இந்த பொருளாதார புரட்சிக்கு வந்து நீங்க எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ரிஸ்க் எடுங்க. இது ரிஸ்கே கிடையாது. ரிஸ்க் எல்லாம் வந்து ஒரு 10 ஒரு 100 பேரை எடுக்கிறீங்கன்னா எத்தனை பேர் 1 லட்சம் ரூபாய் வரப்போகுது. 1 லட்சம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் எத்தனை பேர்ட்ட கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கா? இந்த 1 லட்சம் ரூபாய் நீங்க எடுங்க. 100 நபர்களை டைரக்ட் ரெஃபரல் பண்ணுங்க. அப்பதான் இந்த கிரவுட் ஃபண்டிங் மிகப்பெரிய ரைட். முதல் 1000 நபர்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்னா, முதல் 1000 நபர்கள் கிரிப்டோல வர்ற வரைக்கும் இந்த என் ஃபேமிலியை தவிர வேற யாருக்கும் கிடைக்காது. இது என்னுடைய ஃபேமிலி. எல்லாரும் அப்படிதான் சொல்லணும். என் ஃபேமிலிக்கு கொடுத்த பிறகுதான் அடுத்தது. அப்ப என் ஃபேமிலியில வந்து 1000 பேரை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா, 1000 பேரை ஒரு கோடீஸ்வரன் ஆக்கிட்டேன்னா எனக்கு என்ன பிரச்சனை? என் பிரச்சனை எல்லாம் சாதாரணமா தூசி மாதிரி போயிடும். நேத்து கூட அத வந்து சுப்பிரமணியன் சார் சொன்னாரு. சார் ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஆளுக்கு வந்து 1 ரூபா போட சொன்னா 10 லட்சம். அத 10 ரூபாய் மாத்துறீங்க அப்படின்னா 1 கோடி. அத 1000 ரூபாய் மாத்துனீங்கன்னா எவ்வளவுன்னு பாருங்க. அப்ப நம்ம டெய்லி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல சிஸ்டம் வரப்போகுது. டெய்லி 10 ரூபாய் யாருக்கா ஒருத்தருக்கு உதவி பண்ண போறோம். அப்ப அந்த 10 ரூபாய் எப்படி இருக்கும்னா ஒருத்தருக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும், ஒரு குடும்பத்தை நீங்க காப்பாத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் வந்து மெடிக்கல் செலவு இருக்கு, 5 லட்சம் தேவை. டெய்லி ஒரு 10 ரூபா, நீங்க 10 ரூபாங்கிறது உதவி செய்யறது. நம்ம வர்ற படத்துல எடுத்து செய்ய போறோம். நீங்க வர்ற இன்கம்ல இருந்து 10% வந்து மைண்ட் செட் பண்ணீங்க. 1 லட்ச ரூபா வாங்கினா 10,000 ரூபாய் உதவி செய்ய போறேன். இந்த மைண்ட் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதோட இன்னொரு சூட்சமா சொல்லி தரேன். எனக்கு கிடைச்ச வந்து ஒரு விஷயம், என் வாழ்க்கையில ஏற்பட்ட விஷயம். தயவு செஞ்சு பணத்தை செலவு பண்ண கத்துக்குங்க. செலவு பண்ண எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்றீங்களோ நியாயமான செலவுகள் அது திரும்ப ரிட்டர்னா உங்களுக்கு 10 மடங்கு 100 மடங்கு வரும். எங்க வீட்டுலாம் பயப்படுவாங்க. இவ்வளவு செலவு பண்றாரு, அது நியாயமா இருக்கும். அனாவசிய செலவு இருக்கு, அது நியாயமா இருக்கும். காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா என்னோட போன்ல வந்து அந்த ஜிபே சவுண்ட் கேட்டாலே என் வீட்டுல அப்படியே இது பண்ணி என்னங்க பண்றீங்க அப்படிமா. அந்த அளவுக்கு வந்து நான் இது பண்ணுவோம். அந்த மாதிரி செலவு பண்ண கத்துக்க, கண்டிப்பா பணம் வரும் நண்பர்கள். இதை வந்து உண்மை. சில பேர் சொல்லுவாங்க சேவிங்ஸ் பண்ணு, சேவிங்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரிப்டோல வர்றதை அப்படியே சேவிங் பண்ணுங்க. ஒவ்வொரு பிட்காயின் வாங்குவீங்க, உங்க ஃபேமிலி செட்டில்டு. ஒரு பிட்காயின் வாங்குறதுக்கு மட்டும் சேவ் பண்ணுங்க. ஒரு பிட்காயின் இன்னைக்கு 63 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் இருக்கு. அதை வாங்கி நீங்க சேவ் பண்ணுங்க. அதையும் நாங்க சொல்லி தர்றோம் ரொம்ப எளிமையா. பாக்கி இந்த வர்ற பணத்தை பூரா ஜாலியா செலவு பண்ணுங்க. இந்த வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா ஸ்பீட் கேஷுக்கு தான் தீபாவளி. அதுக்கு மைண்ட் செட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிஎஸ்ஆர் சொன்னாரு. ஆமா பாருங்க, என்னுடைய நண்பர் 10 ஆண்டு கால நண்பர். ஒரே பெட்ல படுத்து தூங்குவோம், ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாமே ஒண்ணா பண்ணுவோம். அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர். அவர் கொஞ்சம் அலட்சியமா இருந்தார். அவருக்கு இந்த இதோட வீரியம் தெரியல. நல்லா பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. என்ன நம்ம ராமலிங்கம் தானே 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கலாம், என்ன நம்ம தானே எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சார் நீ ஏன்னா இந்த சபையில சொல்றதுக்கு வந்து எனக்கு கஷ்டமா இருந்தா கூட அந்த வார்த்தையை சொல்லி ஆகணும். அப்ப என் ஃபேமிலியில எங்களோட குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிற நபர், ஒருத்தர் வந்து அவரு கொஞ்சம் அழைச்சு, அவர் என்ன நினைச்சாரு, சரி நம்ம சார் தானே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளாம் சேர்ந்து தானே ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளும் அட்மின்ல தானே இருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த மைண்ட்ல செட் பண்ணிட்டு அவரு கொஞ்சம் அலட்சியமா இருந்தாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு இதான் சொன்னேன், சார் உண்மையிலே நீங்க தான் இந்த எம்சி பண்ண போறீங்க, எல்லாமே பண்ண பாருங்க. எம்சி அவர் தான் சொல்றாரு, அவர் தான் பண்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அவர் வந்தவன் எனக்கு வேற வழி தெரியல. அவரோட பார்த்தா அவர் சிஸ்டத்துக்குள்ளே அடாப்ட் ஆகாம இருந்தாரு. ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க திருச்சி வந்து 12 ரெஃபரல் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க காலை வைக்க முடியாது சார். இப்படியே தான் என் நண்பன்கிறதுல இந்த விஷயத்த உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றேன். அதே என் பசங்களுக்கும் சொன்னேன், என்னை சார்ந்தவர்களுக்கும் அதான் சொன்னேன். அப்ப என்னன்னா அப்பதான் அவருக்கு உணர்ந்த. அப்ப அவர் அந்த 12 ரெஃபரல் எடுக்கிறாரு, ஒரே நாள்ல எடுத்துட்டாரு, 2 நாள்ல முடிச்சிட்டாரு. அவருக்கு பெரிய வேலையே கிடையாது, ஒரு போன் பண்ணா போறோம். அவருக்கு வந்து இன்னொன்னு ஏன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே மகள் துபாயில செட்டில் ஆயிட்டாங்க எல்லாம். அவருக்கு வந்து வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவருக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா நம்மளோட சேர்ந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தும், அந்த மாதிரி திங்கிங் உள்ளவர். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம படக்கூடிய நபர். அவருக்கு வந்து அவரே சொல்றாரு பாருங்க, எனக்கே இந்த விஷயம், அவர் சொல்ல வந்த விஷயம்னா ஆனானப்பட்ட எனக்கே இந்த விஷயம்னா மற்ற என்ன அப்படின்னு பாத்துக்கன்னு சொன்னாரு. அது உண்மை என்னன்னா அவரை புரிய வச்சோம். இன்னைக்கு வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டாரு. நேத்து அவரோட போட்டோ ஜி சுப்பிரமணியன் போட்டோ வந்திருக்கு, அதெல்லாம் ஹாப்பியா இருக்கு. அவரே ஹாப்பி ஆயிட்டாரு. இன்னைக்கு அவர் தான் வந்து எம்சி பண்ண போறாரு. ஒவ்வொரு நபர்களும் புரிந்து கொள்ள நண்பர்களே, இந்த சிஸ்டம் கடுமையாக்கப்படுது. கடுமையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நல்லதா எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு தான். இங்க யாருக்காவது வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறு, சண்டை, வம்பு, மாமா மச்சம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாதி பேர் இதுல பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி நமக்குள்ள ஈகோ ஸ்டார்ட் ஆகும்.
எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க போறேன். ஒரு 1000 பேரை 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வச்சோம்னா நானும் சம்பாதிக்க போறேன். என் குடும்பம் நல்லா இருக்க போகுது. உங்களும் நீங்களும் நல்லா இருக்க. இதுதான் சொல்ல வரணும். அப்ப இதை நீங்க பயன்படுத்திக்க நண்பர்களே. அனைவரும் இந்த திருச்சியில 12 டைரக்டர் ஆஃப் இன்னைக்கு கொடுங்க. இன்னைக்கு இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு தரேன். நீங்க யாருக்காவது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பணம் அனுப்ப வேண்டி இருந்ததுன்னா அவங்க போன் எடுத்தா உடனே ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. போன் எடுக்கலன்னா இமீடியட்டா பாபு சார் நீங்க ஃப்ரீயா இருப்பாரு. பாபு சார் இல்ல ஆர்த்தி மேடத்திட்ட நீங்க அனுப்புங்க. அனுப்புறப்ப அந்த ஐடி நம்பர் அவங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அதோட ஸ்கிரீன்ஷாட்டை உடனே அனுப்புங்க. இமீடியட்டா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆர்த்தி மேம் இப்ப தூங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஆனந்தவல்லி மேடம் இருக்கிறதுனால அந்த தகவலை அவங்களுக்கு சொல்லிடுங்க. என்ன விஷயம்னா இன்னைக்கு யாரு நீங்க பணம் அனுப்பினாலும் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்க வேண்டாம். உடனே நீங்க அட்மினுக்கு அனுப்புங்க. அடுத்த 5 நிமிஷத்துல ஆக்டிவேட் பண்ணுறோம். 1ஆம் தேதிக்கு பிறகு ஒன்னு சொல்லிடுறேன் நண்பர்கள். 2 பேர் நம்மள்ட்ட ஜாயின் பண்றாங்க. ஆர்த்தி மேடமே அவர்கள் 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொடுக்குற என்ன கொரிசை வேணாலும் வாங்கி ஆர்த்தி மேடத்துல கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையும் சரி பண்ணப்படும். உங்களுக்காக இப்ப ஒரு நபரா இருந்தது இப்ப 3 நபர்களா மாறி இருக்கு. அப்ப வெங்கடேஷ்ங்கிற நம்ம இருந்தாரு. அவரை நம்ம ஏன்னா அவர் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனினா வேற ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை இவரெல்லாம் முடியாது. ஏன்னா நல்ல திறமை ஃபியூச்சர்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம எடுத்துடுறோம். 2 நபர்கள் உங்களுக்காக உதவி செய்யறதுக்காக வராங்க. 2 பெண்கள் தான். அவர்கள்ட்ட என்ன பேசணுமோ அதை பேசுனீங்கன்னா கரெக்டா ரெஸ்பெக்டா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே உங்களுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா மணி 6, 8 ஒரு சில நபர்கள் யாராவது பேசணும்னா ஹேண்ட் பண்ணுங்க. அவங்கள மட்டும் பேச வச்சிடலாம். நண்பர்களே, நீங்க இது 29ஆம் தேதி வரணும். 27 நீங்க அலர்ட்டா இருக்கணும். 28ஆம் தேதி இரவு நீங்க கண்டிப்பா கிளம்பி நீங்க 29ஆம் தேதி 9 மணிக்கெல்லாம் நீங்க ஹால்ல இருக்கணும். இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன். இதை நீங்க சிறப்பா நடத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அது 2000 பேரா இருந்தாலும் அதை நடத்துறது எங்களுக்கு தைரியம் வரும். அதுக்கு அடுத்தது துபாய். எல்லாருமே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணீங்க. இன்னைக்கு எல்லாம் போனீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்போர்ட் 1500 2000 தான் செலவாகும் உங்களுக்கு எல்லாம். இல்ல எவ்வளவு அங்கேயே கொடுத்துருவாங்க. அதை சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து வந்துடும். அதையும் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு பாலு பழனியாண்டி சார் ரெடியா இருக்காரு. அதையும் நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பக்கத்திலே ஏதாவது பாஸ்போர்ட் ஆபீஸ் இருந்தா, ஏன்னா எப்படியும் நீங்க பாஸ்போர்ட் ஆபீஸ் போய் தான் ஆகணும். அப்ப நீங்களே உங்க பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸோ இல்ல பாஸ்போர்ட் ஆபீஸோ கொடுத்து அப்ளை பண்ணுங்க. எங்க சர்வீஸ் சென்டர் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க பாத்துங்க. எதையும் கட்டாயம் கிடையாது. இவர்தான் பண்ணணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்தது. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுங்க. முதல்ல பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்கனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. அப்ப எல்லாரும் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணாம வச்சிருப்பீங்க, அதை ரினியூவல் பண்ணீங்க. ஏன்னா நம்ம ரோட் மேப் கரெக்டா டிசம்பர் வரைக்கும் போட்டாச்சு. இன்னைக்கு 29ஆம் தேதி ப்ரோக்ராம் முடிஞ்சு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அடுத்தது 1000 பேர் 2000 பேரோட ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து டிசம்பர்ல துபாய் போறோம். துபாய் 3 nights 4 day. அப்ப 3 இரவுகள் 4 நாள் அங்க தங்க போறோம். அதுக்கு கொட்டேஷன் அதையும் நம்மளுடைய டெவலப்பர்ஸ் நம்ம டீமுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த கொட்டேஷனையும் இன்னைக்கு காலையில தான் வந்திருந்தது. உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்கு. இங்க எல்லாமே சர்வீஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு இருக்காங்க. இங்க இருக்கிற ஆர்கனைஸ் டீம் உங்களுக்காக தான் இருக்காங்க. இங்க இருக்கிற FDC ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி உங்களுக்காக தான் இருக்காங்க. இங்க இருக்கிற டீச்சர்ஸ் டீம் ரொம்ப அழகா இருக்காங்க. பாருங்க, அழகா சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலே உஷாராணி மேடம்லாம் அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும். எல்லாருமே அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளவு எளிமையா ஆனந்தவல்லி மேடம் எடுக்கிறாங்க. ஒரு தாய் தான் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் இவங்களை ஏதோ மோட்டிவேஷனுக்காக பேசுறேன். யதார்த்தம் என் மனசுல உள்ளதை சொல்றேன். எனக்கு அப்படி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அப்ப ஒவ்வொரு நபரும் பாருங்க, ராஜா சார் பாருங்க, அந்த கம்பீரம். ஜி.கே. சாமி சார் ரொம்ப எளிமையா அழகா சொல்லுவாங்க. எல்லாருமே நிறைய பேர். சில பேருக்கு குடிப்பினை இல்லை. டீச்சர்ஸ் டீம்ல இருந்து 2-3 பேர் போயிட்டாங்க. அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு இதுல மறுபடியும் புதுசா இன்னைக்கு பால்பாண்டி சார் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். அவே நண்பர்களே, ஒரு 10,000ங்கிறது ஆகஸ்ட் 15 இன்னைக்கு 50,000 தொடரும். நம்மளோட இலக்கு, அடுத்த இலக்கு 50,000 தான். அதுக்கு 25,000 ஃபங்க்ஷன். அடுத்த இலக்கு 50,000 வந்துடும், வந்தே தீரும், வரப்போகுது. நீங்க ஒரே ஒரு வேண்டுகோள், என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நீங்க எல்லாரும் ஜூம் அட்டன் பண்ணுங்க. ஜூமை டவுன்லோட் பண்ணி கொடுங்க. யாராவது கேளுங்க, உங்கள்ட்ட இந்த 12 டைரக்டர் போட்டோங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு ஜூம் இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கௌரவம் பதிலாலாம் இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாம இருக்கு. தெரியலன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியலன்னு கேட்டுக்குவேன். சங்கர் சார்ட்ட எனக்கு இது தெரியல சொல்லி கொடுங்கன்னு கேட்பேன். பாபு சார்ட்ட கேட்பேன், கிரிப்டோ பத்தி எனக்கு தெரியல சொல்லி கொடுங்க சார். உண்மையிலே எனக்கு இந்த வேலட் ஓபன் பண்ண தெரியாது. அவர்கிட்ட தான் கேட்டுக்கிட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? முடிவெடுங்க நண்பர்களே. இன்னையோடு உங்களுக்கு அந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் இரவு 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு.
இங்க 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு, அதை பயன்படுத்திங்க. 8 மணிக்குள்ள நீங்க யாருக்கெல்லாம் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பேர், ஏன்னா உங்களுக்காக தான் அந்த மீட்டிங் ஹாலை புக் பண்ணோம். முதல்ல 100 பேர் தான் நம்ம வச்சிருந்தோம், இப்ப 200 400 பேர் உட்காரலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாலு பழனியாண்டி சார்ட்ட நம்ம 28ஆம் தேதி நான் இன்னைக்கு திருச்சி போயிருவேன். அப்ப ஃபுல்லா அங்கதான் இருந்து அந்த ஒர்க் பண்ண போறோம். நிறைய வேலைகள் இருக்குது. நீங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா உங்களை வெல்கம் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம். இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், இது உங்க ப்ராஜெக்ட். இன்னொரு விஷயம், ஃபங்க்ஷனை விடுங்க, இது உங்க ப்ராஜெக்ட். யாராவது வேற கான்செப்ட்ஸ் நோ சொல்லி பழகிங்க. சும்மா அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு அடுத்த குரூப்ல இருக்கீங்கன்னா முதல்ல வெளியில வாங்க. நெகட்டிவா பர்சனா நீங்க ஒரு குரூப்பை உருவாக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பை உருவாக்குங்க. 12 பேர் வந்தாங்களா ஒரு குரூப்பை உருவாக்கிங்க. எல்லாமே நம்ம மாறணும். மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி நம்ம மாறணும். மாறிதான் ஆகணும். 1 கோடி ரூபாய் வேணும்னா மாறணும். இல்ல வேற ஏதாவது எனக்கு வாய்ப்பு இருக்கு 1 கோடிக்குன்னா நீங்க வேற வேலையை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 8 கோடி 10 கோடி வச்சிருக்க நண்பரே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட்ல எடுத்து பண்றாரு. அப்ப நான் போய் பார்த்தா நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டோம். அப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 ஆண்டு காலம் இதுல பயணம் பண்ணீங்க அப்படின்னா நீங்களா வெற்றியெல்லாம் சாப்பிட்டு வர பாருங்க. அழகா பண்ணிட்டாரு. இன்னைக்கு காலையில நீங்க 2 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. 10 ரெஃபரல் கொடுத்தா அப்ப என்ன பண்ணிருக்கங்கிறதா வெட்ட வெளிச்சமா காமிக்குது. ஐடியா வேற யாரையும் பேக்க, நீங்க எத்தனை டைரக்ட் ரெஃபரல் போட்டுக்கலாம் பார்க்க வேண்டியதில்லை. உங்க ஐடியா ஓபன் பண்ணல அது காமிக்குது. சில பேருக்கு ரீபர்த் இல்ல காமிச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணப்படும். நீங்க அதை ரீபர்த்துக்கெல்லாம் நீங்க ஒரு ஐடி கூட டைரக்ட் ரெஃபரல் கொடுக்க வேண்டாம். அது 500 ரீபர்த் வந்தாலும் சரி, ஒரு டைரக்ட் ரெஃபரல் கூட கொடுக்காதீங்க. உங்களுடைய மதர் ஐடிக்கு மட்டும்தான் 2 டைரக்ட் ரெஃபரல். நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு ரீபர்த்துக்கும் அதே தான் இன்கம் வருது, அதே தான் அமௌண்ட். ஒவ்வொரு ஐடியில இருந்து 1.5 லட்சம் வரப்போகுது. ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரலுக்கும் 12 லட்சம் வரப்போகுது. ஆனா உங்களை அந்த ரீபர்த்துக்கு 2 ரெஃபரல் கொடுங்கன்னு சொல்லல, இந்த சிஸ்டம் சொல்லல. உங்க மதர் ஐடிக்கு 2 ரெஃபரல் கொடுங்கன்னு தான் கேக்குது. இதையும் நீங்க புரிஞ்சுங்க. ரீபத்தை ஓபன் பண்ணி பாருங்க. டெய்லி உங்க ஐடியா ரீபத்தை ஓபன் பண்ணி உங்க பாஸ்வேர்ட் எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இங்க இருந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது. யாருக்கு தெரிஞ்சா அப்படி பாருங்க. நேத்து நான் என் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வந்தேன். அது யாரு கேட்டாலும் கொடுப்பேன் சார், இல்ல யாரு கேட்டாலும் கொடுத்துருவோம். ஏன்னா அதுல ஏதாவது ஒளிமுறை இருந்தாலும் நம்ம கவலை பண்ணோம். எனக்கு 1.5 லட்சம் வந்துட்டு என் 8 ஐடி கீழே உங்களை வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரா கீழே வந்துகிட்டே இருக்காங்க, நீங்க மேல வந்துகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் முடிஞ்சு 1 லட்சத்தை கிராஸ் பண்றப்ப ரிசல்ட் சிஸ்டத்துல திரும்பி ரிவர்ஸ் ஆக போகுது. அது சார் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை விட முக்கியமான தகவல் என்னன்னா, மகளிர் இனிமே யாருமே போய் இந்த வார வட்டிக்காரங்கள்ட்ட பணம் வாங்க கூடாததுக்கு அவர் ஒரு விஷயத்த பண்ண போறாரு. அது மகளிருக்காக மட்டுமே. அத மகளிர் மட்டுமே நடத்த போறாங்க. நீங்க இனிமே பணம் வாங்கிட்டு இருந்தீங்க, அதை நீங்களே கொடுக்க போறீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எழுதிட்டு இருக்காரு சார். அவர் ஒரு விஷயத்த கையில தொட்டுட்டாருன்னா அதை சக்சஸ் பண்ணாம விட மாட்டார். அதுக்காக எவ்வளவு போராட்டங்கள் வேணா, எவ்வளவு கீழே இறங்கி வேணாலும் இறங்குவார் சங்கர். எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, என்ன சொல்ற சார், நான் டியூஷன் எடுத்து 5:30 மணிக்கு டியூஷன் ஒரு ஓடிட்டு இருக்கேன். நான் நீங்க சொல்றதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் கேட்கறேன், இருந்தாலும் இந்த பிள்ளைங்க எல்லாம் எனக்கு பாவம் அப்படின்ட்டு அதான் அவருக்கு போக்கஸ் பண்றாரு. அதுக்கு ஈடா அவங்களோட மேடம் இப்ப எல்லாம் முன்னாடி எல்லாம் எஸ்ஜிஆர் கம்பெனில ஒர்க் பண்றப்பெல்லாம் சப்போர்ட்டுங்கிறது இருக்கும், கோவப்படுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே நம்மளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ராஜலட்சுமி மேடம் அவங்க காலேஜ்ல ஒரு அட்மினா இருக்காங்க. சங்கர் சாரோட மனைவி. அவங்களும் இப்ப சங்கர் சாருக்கு பர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்றாங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க, இப்ப மீட்டிங் போயிட்டு வாங்க அப்படிலாம் பர்மிஷன் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். ஆனா சங்கர் சார் மேடம் பேச்ச மீறி ஒரு செயல் செய்ய மாட்டார். அதையும் மீறி இப்ப பண்றாருன்னா உங்களுக்காக தான் அது. ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பண்ணீங்க, இந்த தேவையில்லாத நபர்கள் போன் வந்ததுன்னா கட் பண்ணீங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அதே போல நீங்க பணம் அனுப்புறவங்களுக்கு கொஞ்சம் ரஷ். ஏன்னா எல்லாருமே இப்ப மாறிடலாம். ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார், இந்த 29ஆம் தேதி ஃபங்க்ஷன் வந்துன்னா ஒருத்தர் பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி ஆயிடுவாங்க. அப்ப ஃபேமிலிலாம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கும். எல்லாரும் உறவா, அண்ணன் தங்கச்சி மாமா மச்சான் அப்படி ஒரு உறவாயிருவாங்க. அப்ப பாக்குறப்ப சரி இவங்க போன் பண்றாங்கன்னா அப்ப முகம் தெரியாது. அப்ப முகம் தெரியாது. நீங்க நான் அட்மின் முதல்ல அக்செப்ட் பண்ணிடுறேன், நீங்க மெதுவா பணம் அனுப்புங்கிற வார்த்தை வரப்போகுது நண்பர்களே. நீங்க பணத்தெல்லாம் அனுப்பல. இப்ப உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப மலர் மேடம் இருக்காங்க. மலர் மேடத்துக்கு எனக்கு பணம் அனுப்பணும், இல்ல நான் உங்களுக்கு பணம் அனுப்பணும்னா அவங்க என் பேரை பார்த்துட்டு என்ஜி ராமலிங்கம் 0001 ரைட் அக்செப்ட் கொடுத்துருவாங்க. இல்ல ஐபன் 1 ஐபன் 2 ஏதோ ஒரு ஐடி வருதுன்னா அக்செப்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா ராமலிங்கம் சார் தானே எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இன்னொரு சூட்சமத்தையும் சொல்லித்தரேன். நீங்க யாராவது கடனா போட்டு கொடுக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க. அவர்கள் என்னைக்காவது ரிவர்ஸ்ல உங்களுக்கு வருவாங்க. வர காலத்துல அவங்க பணத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஆனா நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்க. சிஸ்டம் சிஸ்டத்துல மெயின்டைன் பண்ணுங்க, லேப்டாப்ல மெயின்டைன் பண்ணுங்க, நோட்ல மெயின்டைன் பண்ணுங்க.
சரி அச்சுதான் எனக்கு வந்து 1000 ரூபாய் தரணும், அவர் இப்ப கொடுக்கல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு நீங்க கொடுக்குற மாதிரியே ரிவர்சபிள் சிஸ்டம் வருது, அப்படியே கீழே வரும். அப்ப நீங்க நீங்க கொடுக்காம இருக்கலாம். அவருக்கு சார் நீங்க அன்னைக்கு கொடுத்தா நான் பாருங்க, எனக்கெல்லாம் வந்து பணம் வந்ததுன்னா பேரு 1,80,000 இன்னும் 40,000 இன்னும் வரல. நான் அதை பத்தி கவலையே படல. என்னைக்கா இருந்தாலும் அவங்கள்ட்ட வாங்கிக்குவேன். நிறைய பேருக்கு அக்செப்ட் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க நினைச்சிட்டாங்க ராமலிங்க சார் ஃப்ரீயா கொடுத்து வச்சிருக்காரு. நான் ஃப்ரீயா எல்லாம் கொடுக்கல. அது என் மனைவியா இருந்தாலும் சரி, என் பையனா இருந்தாலும், என் சிஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வர்றப்ப நான் அதை எடுத்துக்குவேன். எடுத்துக்கணும் எப்படி நான் அனுப்புறப்ப உங்களுக்கு நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன், இந்த டேட்ல இந்த இதுல அனுப்பியிருக்கேன், அப்ப நீங்க அக்செப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுவேன். அதனால எதை பத்தியும் ஃப்ரீ. இதுவே இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க 100 ரூபாய் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்தா கூட அதை சங்கர் சார் அவருடைய கால்குலேஷன் பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவார். எந்த சிஸ்டத்துல சார் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க? எதுலையுமே கிடையாது. இதுல பாருங்க ஒண்ணுமே கிடையாது, ஆனா எல்லாமே சரியா இயங்குது. இதுதான் சார் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இப்ப சரியா பயன்படுத்துங்க. இன்னைக்கு அதிக நேரம் எடுத்ததுக்கு காரணம் என்ன, எல்லா விஷயங்களும் பேசணுங்கிறது தான். அதோட இல்லாம நம்ம ஃபங்க்ஷன் வெற்றிகரமா முடிக்கணும், அது உங்க கையில தான் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங் நடக்கும். அது நாளைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்காது. இன்னைக்கு வந்து ஃபைனல் பண்ணிடுவாங்க. ஃபைனல் பண்ணிட்டு நாளைக்கு யாரு வர்றாங்க வரல யாரையும் கட்டாயப்படுத்தல. கண்டிப்பாக நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுத்துதான் ஆகணுங்கிறதையும், ஏன்னா அங்க நடக்க போற 1500 எக்ஸ்பென்ஸ் ஆகுது, 1500 ரூபாய் செலவாகுது. எல்லாமே வீடியோ கவரேஜ்ல இருந்து போட்டோஸ் எல்லாமே பண்ணியாச்சு. உங்களை வரவேற்கிறதுக்கு கேரளாவில இருந்து செண்டமேளம் வரைக்கும் வச்சாச்சு. உங்களை வெல்கம் பண்றதுக்கு 5 கேர்ள்ஸ் ரெடியா இருப்பாங்க உங்களை வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு. எல்லாமே சிஸ்டமா பண்ணிருக்கு நண்பர்களே, எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா நம்மளுடைய முதல் ஃபங்க்ஷன், எப்பயுமே முதல் குழந்தை பிறக்கிறப்ப பயங்கர ஹாப்பியா இருப்பாங்களா, அது மாதிரி இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அதை சிறப்பா நடத்தணும். அதுல முக்கியமான பொறுப்பு என்ன, உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் அந்த பொறுப்பு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுங்க. இது வந்து என்னுடைய ஃபங்க்ஷன், நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி வாங்க. ஏன்னா இனிமே கொஞ்சம் ஒர்க் எனக்கு அதிகமா இருக்கிறதுனால ஜூம் மீட்டிங் வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனாலதான் இன்னைக்கு நான் எல்லா விஷயத்தையும் பேசுகிறேன். பாக்கி ஜி.கே. சாமி சார், சி சுப்பிரமணியன் சார் கூட ஜூமுக்கு வர முடியாது, பாபு சார் கூட வர முடியாது. அப்படிங்கிறப்ப பாக்கி நபர்கள் நீங்க எல்லாம் அந்த ஜூமை வழிநடத்தி கொண்டு போகணும். ஏன்னா இங்க ராமலிங்கம் ஜூமுக்கு வரலனாலும் ஜூம் நடக்கணும், ராஜேந்திரா நடக்கணும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து யாருமே இல்லைனாலும் ஜூம் நடந்துகிட்டு இருக்கும், சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கணும். அது மாதிரிதான் உருவாக்கிட்டு வர்றோம். ஒரு காலத்துல நீங்க என்ன பாருங்க நண்பர்களே, 1,00,000 பேர் 10,00,000 பேர் உள்ள இருக்கு. அப்ப நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். சின்ன கால்குலேஷன் சொல்லிதான், இதை மட்டும் இன்னைக்கு ஃபைனலா உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்க வீட்டுல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், நீங்க ஒரு இன்விடேஷன் மட்டும் இந்த குரூப்ல போட்டுருங்க. விருப்பம் உள்ளவர்கள் டொனேஷன் பண்ணாலே உங்களுக்கு நீங்க பண்ண என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்களோ அது பூரா உங்க வீட்டுக்கு வந்துடும். இதை மாதிரி நடக்க போகுது நண்பர்களே. என்ன நடக்க போதோ அதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நடக்க போறத மைண்ட்ல செட் பண்ணுங்க. நீங்க வேற எங்கேயும் பண்ண வேண்டாம், உங்க மனசுக்குள்ள ஆள் மனசுல செட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ பாபு சார், தேங்க்யூ டீம்ஸ். எல்லாருமே சிறப்பா பணியாற்றுவோம், எல்லாருமே சிறப்பா இந்த சிஸ்டத்தை கொண்டு போவோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. பொறுப்பானவர்கள் மட்டும் இங்க இருந்தா போறோம், பொறுப்பற்றவர்கள் தேவையில்லை. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது. பொறுப்பானவர்கள் இங்க இருந்தா போறோம், பொறுப்பற்றவர்கள் தேவையில்லை. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். இது ஜி.கே. சாமி சார் எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். இது 2 வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, நம்மால் முடியுங்கிற வாசகத்தையும் பயன்படுத்துங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.